ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ்டி கிச்சன் வேர்ல்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபன் வெரைட்டி தான் பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், எல்லார் வீட்லேயும் செய்வாங்க தான். ஆனால் நிறைய பேருக்கு பிடிக்காது. நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக நம்ம செய்யலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா சுகர் வச்சு நம்ம சாப்பிடும் சூப்பராக இருக்கும். வாழைப்பழம் வச்சு சாப்பிட்லாம், சட்னி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி யாரும் என் சேனல் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் என் வீடியோஸ் உங்கள் வீட்டு தேடி வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய்யும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் ஒரு 2 பேருக்கு பண்ணுறதால நான் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் அதிகமாக சேர்த்துறாதீங்க, ஏன்னா நமக்கு ஒரு எண்ணெயாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுந்த பருப்பு, முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு எது வேணாலும் நம்ம சேர்க்கலாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து கடுகும் உளுந்த பருப்பும் சேர்த்துக்கிறேன். உளுந்த பருப்பு, கடலைப்பருப்புலாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் என்னென்னா கரெக்டான ஒரு பக்குவத்தில் நம்ம வந்து வறுத்து எடுக்கணுங்களா. ரொம்ப நமக்கு தீஞ்சிடுச்சுன்னா நல்லா இருக்காது. கரெக்டான பக்குவத்தில் எடுத்துருங்க. இதுக்கு தேவையான அளவு காரத்துக்கு நான் வந்து 2 மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும்போது என்ன ஆகும், நமக்கு நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வந்து ஓரளவுக்கு வறுபட்டதும் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சின்னதாக கட் பண்ணி ஒரு 1.5 வெங்காயத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் வெங்காயம் சாப்பிடுவீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் நீங்கள் பெருசாகவும் போட்டுக்கலாம். சிலருக்கு இந்த வெங்காயம் வந்து பிடிக்காது, அதனால் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தில் நல்லா வதக்கிக்கலாம். அப்போ நமக்கு வெங்காயமும் சீக்கிரமாக வதங்கி வரும். இது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அது வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லாவே இதில் ரோஸ்ட் ஆகிடணும். அப்போ தான் நமக்கு வெந்து வரும்போதும் வெங்காயமும் வெந்திருக்கும், நல்லாவும் இருக்கும். சில டைமில் வந்து நம்ம சேமியா போடும்போது என்ன ஆகுனா வெங்காயம் வேகாமல் இருக்கும், அப்போ நறுக்குன்னு இருக்கும்போது நல்லா இருக்காது. இப்போ இந்த எண்ணெயில் நல்லா நீங்கள் வதக்கி எடுக்கும்போது என்ன ஆகுனா வெங்காயம் வந்து இதில் வந்து முக்கால்வாசி வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து போடும்போது முழுசாக நமக்கு வெந்து கரெக்டாக இருக்குங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த கிண்ணத்தில் தான் வந்து சேமியா எடுக்க போகிறேன். அதாவது இதில் வந்து 2 கப் நான் வந்து சேமியா எடுக்க போகிறேன். தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு அதிகமாகவும் நான் சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா நீங்கள் கரெக்டாக நீங்கள் சேர்க்கும் போது என்ன ஆகும்னா ரொம்ப கட்டியாகிடும். இது கொஞ்சம் இலகி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கலாம், அதாவது உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேமியா போட்டுக்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா சேமியா வறுக்கலைங்க, அப்படியே தான் சேர்க்குறேன். நீங்கள் வறுத்து சேர்க்குறதுனாலும் நம்ம சேமியாவை நெய்யில் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்க்கலாம். எனக்கு கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் தான் பிடிக்குன்றதுனால நான் வந்து இப்படியே சேர்க்குறேன். இது பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல மொத்தமாக போடாமல் நல்லா இது மாதிரி தள்ளி போடுங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 கப் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா அடுப்பு கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஒரு பபிள்ஸ் வந்ததும் நம்ம சிம் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம போட்டோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் பபிள்ஸ் வந்துடுச்சு. இப்போது இந்த நேரத்தில் நம்ம சிம் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க. பார்த்திங்கன்னா நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். வெங்காயம்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம் அந்தபோது ஈஸியாகவே நம்ம செஞ்சிடலாங்க. ரவை உப்புமாவும் சரி, சேமியா உப்புமாவும் சரிங்க, செய்கிற பக்குவத்தில் நம்ம செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சேமியா உப்புமா செய்யும் போது தண்ணி வந்து கரெக்டாக ஊற்றிட்டிங்கன்னா நமக்கு இலகி வராது, இறுக்கமாக இருக்கும். கொஞ்சம் நேரம் போக போக நமக்கு கட்டியாயிடும். நீங்கள் இது மாதிரி கொஞ்சம் தண்ணி நமக்கு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம செய்யும் போது பார்த்திங்கன்னா நல்லா இலகி இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. பாருங்கள் நமக்கு என்ன அருமையாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கொஞ்சம் நம்ம சூடாக சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹாட் பேக்கில் போட்டு வைங்க. சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நமக்கு சேமியாவும் நல்லா வெந்து வந்திருக்கு, வெங்காயம் நல்லா வெந்திருக்குங்க. அவ்வளோதான், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதாங்க. சூப்பரான சேமியா உப்புமா நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் சேமியா எப்படிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இருந்து உப்புமா செய்வீங்களா, இல்லை உப்புமா யாருக்கும் பிடிக்காதா அப்படின்றதும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இன்றைக்கி சக்கரை வச்சு சாப்பிட்றேங்க, சூப்பராக இருக்கும்.
அதாங்க இன்றைக்கி பார்த்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக்கும் போட்டுட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.